தேவன் என் உடலை சீரற்ற முறையில் இயங்க உருவாக்கவில்லை. புரிஞ்சுக்கிங்க, சீரற்ற முறையில். வாட் இஸ் வியாதி? வியாதி சீரற்ற முறையில் இயங்கும் சரீரம். அப்படி இயங்குவதற்காக இந்த சரீரத்தை உருவாக்கவில்லை. அதை அவர் சரியான செயல்பாட்டுடன் இயங்கவும் வலிமை உள்ளதாய் இருக்கவும் அதை உருவாக்கினார், சிருஷ்டித்தார். ஆகவே என்னுடைய சரீரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சரீரமாய் எப்போதும் என்னாலும் இருக்கும். என் உடலின் ஒவ்வொரு பகுதியும் சரியாக தேவன் இயங்க வேண்டிய விதத்தில் ஒவ்வொரு நிமிடமும் இயங்குகிறது. என் உடல் தேவனுடைய இயங்கும் முறைப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறபடினால் வியாதி என்னுடைய சரீரத்திற்குள் ஜீவிக்க முடியாது. ஒவ்வொரு உறுப்பும் அணுவும் அமைப்பும் ஒழுங்காக தேவ கிருபையினால் இயங்குகிறது. தெய்வீக செயல்பாடு எனக்குள்ளாக ஒவ்வொரு நிமிடமும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தேவனுடைய ஜீவன் என்னுடைய சரீரத்துக்குள்ளாக ஓடுகிறது, செயல்படுகிறது. என் உடலே, நீ செயலிழப்பதற்காக உருவாக்கப்படவில்லை. நீ தெய்வீக செயல்பாட்டுடன் செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்டாய். என் உடலின் ஒவ்வொரு பகுதியும் தேவ வல்லமையினால், தேவ கிருபையினால், தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சரீரமாக இயங்குகிறது. ஒவ்வொரு அணுவிலும் தேவனுடைய ஜீவன் பாய்ந்து செல்லுகிறது. சீரற்ற தன்மையை நான் நிராகரிக்கிறேன். தேவனுடைய செயல்பாட்டை என்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, உயிர்ப்பிக்கும் வல்லமை, ஜீவனின் வல்லமை எனக்குள்ளாக ஒவ்வொரு நிமிடமும் பாய்ந்து செல்லுகிறது. கர்த்தர் என்னுடைய சரீரத்தை பலமுள்ள சரீரமாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சரீரமாக, தேவனுடைய வல்லமையினால் இயங்கும் சரீரமாக மாற்றிவிட்டார். ஒவ்வொரு நாளும் தெய்வீக ஆரோக்கியத்தில் நான் நடக்கிறேன். என் உடல் முழுமையான ஒழுங்கில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. என் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய அபிஷேகம் கிரியை செய்கிறபடியினால் என் சரீரமானது கர்த்தருடைய சரீரமாக இருக்கிறபடியினால், கர்த்தருடையதாக இருக்கிறபடியினால் எந்த வியாதியும் என் சரீரத்தை கீழ்ப்படுத்தி வேதனைப்படுத்த முடியாது. என் ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய அனைத்திலும் தேவனுடைய முழுமையான அற்புதமான அபிஷேகம் நிறைந்த ஆரோக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கர்த்தருடைய வல்லமையினால் நான் பலப்படுத்தப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையினால் நான் காக்கப்படுகிறேன். கர்த்தருடைய ஆரோக்கியத்தினால் நான் நடத்தப்படுகிறேன். கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நான் செயல்படுகிறேன். என் நோய் எதிர்ப்பு அமைப்பு வலிமையாகவும் செயல்பாடாகவும் உள்ளது. என் உடலில் எந்த விதமான நோயும் தங்க முடியாது. என் உடல் தானாகவே தேவன் நியமித்த இயங்கு முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நான் கர்த்தருடைய நாமத்தை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். இந்த சரீரம் நான் ஜீவிக்கும் நாளெல்லாம் தேவனுடைய கிருபையினால் காக்கப்படும். தேவனுடைய வல்லமையினால்
காக்கப்படும். தேவனுடைய ஜீவன் என் சரீரத்துக்குள்ளாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் என்னுடைய சரீரத்துக்குள்ளாக என் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிறபடியினால் மரணம், கோளாறு செயல்பட முடியாது. என் சரீரம் பலமாக இருக்கும். இயங்க வேண்டிய விதத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கும். தேவ வல்லமையினால் செயல்படும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத சரீரமாய் என்னுடைய சரீரம் செயல்படும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உச்சரிக்கிறேன். வியாதியே, என் சரீரம் என்னுடையதல்ல, தேவனுடையது. தேவனுடையது. தேவனுடைய சரீரத்தை தொட முடியாது. சொல்லுங்க, தொட முடியாது. இதுவும் சரீரம் இல்லை, அவருடையது. கர்த்தருடைய சரீரம். கர்த்தரும் இந்த சரீரத்துக்குரியவர். வியாதி நிற்க முடியாது. சொல்லுங்க, போ in the name of Jesus. என்னுடைய சரீரம்னா வரலாம், இது ஏன் சரீரம் கிடையாது. சொல்லுங்க, ஏன் சரீரம் கிடையாது. கிரயத்திற்கு கொண்டார், கிரயத்திற்கு கொண்டார். இது பரிசுத்தமான சரீரம், காக்கப்படுகிற சரீரம். நான் காக்கிறேன். தேவ பலத்தினால் எந்த விதமான இச்சைகளுக்கும் இந்த சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடுகிறேன். பரிசுத்தமாக என்னுடைய சரீரத்தை நான் காத்து கொள்ளுகிறேன். என் சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆகவே கர்த்தர் என் சரீரத்தை பாதுகாக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி. என்னை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே, என் சரீரத்தை நீ கிரயத்திற்கு கொண்டீரே. நன்றி ஆண்டவர். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது உங்கள் சரீரம் அல்ல, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே. நிமலன் இயேசு நாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா. நீ உனக்கு சொந்தம் அல்ல. அப்போ எப்படி இந்த சரீரம் எனக்கு சொந்தமல்லாத சரீரத்தை எப்படி வியாதி ஒட்டி கொள்ள முடியும்? ஒருவேளை வியாதி இருந்துச்சுன்னா இன்னைக்கு சொல்லுங்க, get out by the name of Jesus, because it's not your property. ஆனால் நீங்கள் தான் அதை பாதுகாக்கணும். உங்களுடைய சரீரம் கர்த்தருடையது. அப்போ நீங்கள் தான் சொல்லணும், இந்த சரீரம் கர்த்தருடையது, நீ தொட முடியாது. இயேசுவின் நாமத்தில் நன்றி ஆண்டவரே. சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ now we are going to speak. இயேசுவின் நாமத்தில் மூளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை மூளைக்குள்ளாக இறங்குகிறது. எந்த வியாதியும் என் மூளையை தொட முடியாது. இதயத்திற்குள்ளாக ஜீவன் பாய்ந்து செல்லுகிறது. நோ ஹார்ட் அட்டாக். இதயம் க்ளீனாக ஸ்ட்ராங்காக இருக்கு. வல்லமையாக செயல்பட வேண்டிய விதத்தில் என்னுடைய இதயம் இயங்குகிறது. என்னுடைய நுரையீரல் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. தீங்கு தொட முடியாது. என் கல்லீரல், என் சிறுநீரகம் தேவ வல்லமையினால் நிரம்பி இயங்குகிறது. சாத்தானே, வியாதியே தொட முடியாது. என் வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், கணையம், மண்ணீரல், சிறுநீர் பை, பித்தப்பை இயேசுவின் நாமத்தினால், தேவ பலத்தினால், தேவ அபிஷேகத்தினால், உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு காக்கப்படுகிறது. என் கணையம் கர்த்தருடைய வல்லமையினால்
நிரப்பப்பட்டு இருக்கிறது. தேவ அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய தலையை காக்கிறீர். என்னுடைய தலை, என்னுடைய முடி, என்னுடைய நெற்றி, என்னுடைய கண்கள், என்னுடைய கண்ணிமை, கண்மணி, புருவம், காது, மூக்கு, கன்னம் இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமையினால் நிரப்பியிருக்கிறது. எந்த வியாதியும் எந்த உறுப்புக்குள்ளும் இறங்கி கிரியை செய்ய முடியாது, நுழைய முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு உறுப்பும் இயங்க வேண்டிய அற்புத விதத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாய், என்னுடைய உதடு, என்னுடைய பல், என்னுடைய நாக்கு, என்னுடைய மேல்வாய், என்னுடைய தாடை, என்னுடைய முகம், கழுத்து, தொண்டை, குரல்வளை, பிடரி எல்லாம் இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள அற்புத நாமத்தினால் புதுப்பிக்கப்படுகிறது, ஜீவனை பெறுகிறது. ரெஸ்டோ ரெஸ்டோ சுகமாவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக, வல்லமையினால் நிரப்பப்படுவதாக. நாம் சொல்லுகிற ஒவ்வொரு உறுப்பும் இனிமேல் வியாதியோடு இருக்க முடியாது, ஜீவனோடு இருக்கிறது. பேர் வைத்து சொல்லுகிறோம் பிரதர், தனித்தனியாக சொல்லுகிறோம். நடந்துருச்சு. என்னுடைய தோல், மார்பு, வயிறு, முதுகு, இடுப்பு தேவ வல்லமையினால் நிரப்பப்படுவதாக. என்னுடைய தொப்புள், தோள்பட்டை, விலா எலும்பு, உணவு குழாய், முதுகெலும்பு, நரம்பு எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உணவு குழாய்க்குள்ள வல்லமை. நான் சாப்பிடும்போது சாப்பாடு நல்லா உள்ள செல்லுது. முதுகெலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கு, ஸ்ட்ராங்கு. ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ராங்காக இருக்கு, எந்த வலியும் இருக்காது. நான் குதிப்பேன், நப்தலியை போல குதித்து நல்ல வசனங்களை வசனிப்பேன். கர்த்தருடைய கரம் என்னுடைய எலும்புகளுக்குள்ளாக செயல்பட்டு எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுகிறது. தேவ அபிஷேகம் என்னுடைய ரத்தத்தில் ஓடுகிறது. மை பிளட் இஸ் கிளீன். சொல்லுங்க, என் ரத்தத்தில் கோளாறு இருக்காது. ரத்தம் தாங்க மெயின். ரத்தம் கிளீன் ஆயிடுச்சு. இயேசுவின் வல்லமை என்னுடைய ரத்தத்துக்குள்ளாக பாய்ந்து செல்லுது. இட் இஸ் ஹீல்டு. சுகமாயிடுச்சு. என்னுடைய கை, முழங்கை, மணிக்கட்டு, உள்ளங்கை, கை விரல்கள், கை மூட்டு எல்லாம் சூப்பர் நேச்சுரலா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுகிறது. பலவீனமாக இருக்காது, பலவீனமாக இருக்காது. தேவ பலத்தினால் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இயங்குகிறது. அற்புதங்களை கர்த்தர் என்னுடைய சரீரத்தில் செய்கிறார். என்னுடைய கால், என்னுடைய தொடை, முழங்கால், கணுக்கால், பாதம் கூட பாருங்க, பாதம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கு. பாதம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கு. முழங்காலும் ஸ்ட்ராங்காக இருக்கு. நீங்கள் வயதானவர்களாக இருந்தாலும் சரி, முழங்கால் ஸ்ட்ராங்காக இருக்கு. சொல்லுங்க, முழங்கால் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஹல்லேலூயா. நான் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பேன். நீங்கள் நிறையா பேர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியாமல் உட்கார்ந்து ஜெபிக்கிறாள். கேட்டால் ஆர்த்ரைட்டிஸ், ரொமாட்டிசம் எதுவும் இருக்கா? சொல்லுங்க. தேவ வல்லமை ஜெபிக்கும்படியாக என்னுடைய முழங்கால் எலியாவின் முழங்காலை போல ஜெபிக்கும் கால்களாக மாறிவிட்டது. என்னுடைய கணுக்கால், கால் விரல்கள், குதிக்கால், கால் நகம் கூட ஹீல் ஆயிடுச்சு. விரலின் நகம் கூட ஹீல் ஆயிடுச்சு. ஒன்றை கூட போகிறது கிடையாது. ஹீல், சுகம் ஆயிடுச்சு. கால் மூட்டு, தொடை எலும்பு எல்லாமே பவர். சொல்லுங்க, ஒவ்வொன்றுக்குள்ளாவும் தேவ வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, தேவ வல்லமை. சொல்லுங்க, ஆண்டவரே, ஒவ்வொரு உறுப்பிலும் தேவ வல்லமை கிரியை செய்கிறது. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, அற்புதங்களை செய்கிறவரே, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே. ஆண்டவரே, எங்கள் தோலை உயிர்ப்பிக்கிறீர் கர்த்தாவே. எங்கள் தோலில் வல்லமை பாய்ந்து செல்லுது.
எங்கள் தாடை கழுத்து எல்லா இடங்களிலும் தேவ வல்ல வயிறுக்குள்ள தேவ வல்லமை எல்லாமே ஜீர்ணிக்குது, சூப்பர் நேச்சுரலாக ஜீர்ணிக்கிறது. ஆண்டவரே நன்றி சொல்லுவோமா? என்னுடைய அணு செல்கள், நிலை செல்கள், நரம்பு செல்கள், சிவப்பு இரத்த அணுக்கள், வெள்ளை இரத்த அணுக்கள் எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகத்தினால் நிரம்புகிறது. தேவ வல்லமையினால் ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் எல்லாமே வல்லமை, எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. மூல செல்கள், டிஎன்ஏ சொல்லுங்க, டிஎன்ஏ இயேசுவின் நாமத்தில் தேவ அபிஷேகத்தினால் இயங்குகிறது. செல் பிளாசம், செல் மெம்பர் எல்லாமே இயேசுவின் வல்லமையினால் நிரம்பி கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. கர்த்தருடைய வல்லமை நடத்துகிறது. உங்கள் வல்லமை அல்ல, ஏன் பலன் அல்ல, அவருடைய அபிஷேகம் ஒவ்வொரு உறுப்புகளையும் பாய்ந்து செல்லுகிறது. மேல் திசுக்குள்ள வல்லமை எழும்புகிறது. ஹல்லேலூயா. இணைப்பு திசுக்குள்ள வல்லமை இறங்குகிறது. தசை திசுக்குள்ள வல்லமை இறங்குகிறது. நரம்பு திசுக்குள்ள, எலும்பு திசுக்குள்ள, குருத்தெலும்புக்குள்ள, இரத்த திசுக்குள்ள, லிம்ப் திசுக்குள்ள, கொழுப்பு திசுக்குள்ள, ஒவ்வொன்றுக்குள்ள ஒவ்வொரு டிஷ்யூ, எல்லா இதெல்லாம் டிஷ்யூ இங்கிலீஷில், எல்லா செல் டிஷ்யூ எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பவர் ஆஃப் காட். ஒவ்வொரு திசு தேவ வல்லமை, தேவ அக்கினி, தேவ அபிஷேகம், தேவ வார்த்தை உயிர்ப்பிக்குது. ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் தேவ வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை. இனிமேல் விட போகிறது கிடையாது. வியாதி கிரியை செய்ய முடியாது. சொல்லுங்க, தேவ வார்த்தை கிரியை செய்து. என் இருதயத்துக்குள்ளாக தேவ வார்த்தை இருக்கு, அற்புதமான வார்த்தை. ஒவ்வொரு முக்கியமாக மூளை ஃபங்க்ஷன் ஆகுதுப்பா. என் பிள்ளை மூளைக்குள்ள தேவ வார்த்தை, தேவ அபிஷேகம். ஹல்லேலூயா. பெரிய மூளை, சிறு மூளை தண்டு, முதுகு தண்டு, நரம்புகள், உணர்வு நரம்புகள், இயக்க நரம்புகள், நரம்பு எல்லாமே தேவ அபிஷேகம், எல்லாமே தேவ வல்லமை. என்னுடைய நரம்பு அமைப்பு எல்லாம் சூப்பர் நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இயங்கி கொண்டிருக்கின்றது. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுங்க. ஒவ்வொரு உறுப்பும் சூப்பர் நேச்சுரல். இப்போ எலும்புகளுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். எலும்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. இருதயத்துக்காகவும் ஜெபம் பண்ண போகிறோம். எலும்பு எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய எலும்பு அமைப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுகிறது. ஒவ்வொரு நொடியும் தேவ வல்லமை என்னுடைய எலும்பு அமைப்பை காக்கிறது. இடுப்பு எலும்பு, தொடை எலும்பு சொல்லுங்க. ஆண்டவரே, வல்லமை இறங்குது. முதுகெலும்பு, மார்பெலும்பு, இயேசுவின் வல்லமை, எலும்பு மூட்டுகள் எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்குது. ஒவ்வொரு எலும்புக்குள்ளும் தேவ வல்லமை இறங்குது. ஒவ்வொரு எலும்பும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. நீங்கள் வயதானவர்கள் இருந்தாலும் ஸ்ட்ராங். நீங்கள் சொல்லுங்க, இது அபிஷேகம் கிரியை செய்கிறது. ஆண்டவரே, அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகிறவரே, நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? தசைக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எலும்பு தசைகள் தேவ வல்லமை இறங்கட்டும். சொல்லுங்க, எலும்பு தசைகளுக்குள்ளாக இதய தசை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவரே, அதுக்குள்ள வல்லமை இறங்குது. பிணைப்புனா லிகமெண்ட்டுக்குள்ள, பிணைப்புக்குள்ள தேவ வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் டயஃப்ரம்குள்ள, இயேசுவின் நாமத்தில் டயஃப்ரம். ஹல்லேலூயா. வயிற்று தசைகள், ஆண்டவரே, வயிற்று தசைகள் பவர் இறங்கட்டும் கர்த்தாவே. முக தசைகள் வல்லமை இறங்கட்டும், விடாதீங்க. ஹல்லேலூயா. கர்ப்பத்தை ஆண்டவர் தொடட்டும் இயேசுவின் நாமத்தில். யூட்ரஸை தொடட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹீல். எந்த கேன்சரும் வராது இயேசுவின் நாமத்தில். ஒளிந்து போ
இரத்த ஓட்ட அமைப்புக்காக இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இரத்த ஓட்ட அமைப்புக்குள்ளாக தேவ வல்லமை சொல்லுங்க. இரத்த ஓட்ட அமைப்புக்குள்ளாக தேவ அபிஷேகம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையின் அபிஷேகம் சொல்லுங்க. இறங்குது, இறங்குது. இரத்த ஓட்ட அமைப்பு இதயத்துக்குள்ளாக, ஏஓட்டாக்குள்ளாக. ஹல்லேலூயா. ஏஓட்டா உள்ள இருக்க ஏஓட்டா இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக. பிளாக் இருக்கக்கூடாது. இரத்த குழாய்கள், இரத்த குழாயின் ஆற்றிக்குள்ள தேவ வல்லமை. ஹல்லேலூயா சொல்லுங்க. வெயின்னா சிறைகளுக்குள்ளாக தேவ வல்லமை இப்பொழுதே இறங்குவதாக. ஆண்டவரே, இரத்த ஓட்ட அமைப்பு தேவ அபிஷேகத்தினால், தேவ வல்லமையினால், தேவ காருண்யத்தினால், வாக்கு தத்தத்தினால் தாங்கப்படுகிறது, காக்கப்படுகிறது. சிறு இரத்த குழாய்கள், பிளாஸ்மா சொல்லுங்க. பிளாஸ்மா வல்லமை இறங்குது. இதய வாழ்வுகளுக்குள்ளாக தேவ வல்லமை, இதய இரத்த குழாய்களுக்குள்ளாக, நாடி துடிப்புக்குள்ளாக தேவ வல்லமை. விடமாட்டாண்டவரே, விடமாட்டோம். நாடி துடிப்புக்குள்ள கூட தேவ அக்கினி இறங்கிடுச்சு. இருதயத்துக்குள்ள வல்லமை, ரத்தத்துக்குள்ள வல்லமை. சுவாச அமைப்பு இப்போ ஜபிக்க போகிறோம். சுவாச அமைப்பு தேவ வல்லமையினால நல்லா பிரீத் பண்ணுறீங்க. ஆஸ்துமா இருக்கவே இருக்காது. எல்லா ஆஸ்துமா, பிரீதிங் ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க ஒளிந்து போ. இயங்கு. நுரையீரலே தேவ வல்லமையினால் நிரப்பப்படுகிறது. காற்று பைகள் தேவ வல்லமையினால் நிரம்புகிறது. காற்று குழாய் தேவ அபிஷேகத்தினால் நிரம்புகிறது. ட்ரக்கியா தேவ வல்லமையினால் நிரம்புகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சைனஸ்கள் அதுவும் தேவ வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும். தொண்டை, குரல் வளை, டயப்ரம் எல்லாத்துக்குள்ள பவர் எல்லாமே பவர்னால இயங்குவதாக சொல்லுங்க. பவர்னால இயங்குவதாக, தேவ வல்லமையினால் இயங்குவதாக. என்னுடைய வல்லமை அல்ல, என்னுடைய சரீர பலம் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் பலத்தினால். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நடக்குது. செரிமான அமைப்புக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய செரிமான அமைப்பு இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமையினால் இயங்குகிறது. என்னுடைய வாய், உணவு குழாய், வயிறு, கல்லீரல், பித்தப்பை, கணையம், குடல்கள், நாக்கு சாறு, சுரப்பிகள், நாக்கு பற்கள் எல்லாம் பவர், செரிமான அமைப்பு தேவ வல்லமை. நாங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடுலேயும் தேவ வல்லமை. சிறுநீரகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, சிறுநீரகம் தேவ வல்லமையினால் இயங்குவதாக, அபிஷேகத்தினால் இறங்குவதாக, வேஸ்டெல்லாம் வெளியே வருவதாக. எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, கல்லெல்லாம் இருக்கக்கூடாது. நோ ஸ்டோன் இந்த கிட்னி ஸ்டோன் இயேசுவின் நாமத்தில் வெளியே போ சொல்லுங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும், வெளியே போ, லீவ். இப்பொழுதே எல்லாம் கரைஞ்சி ஓடி வெளியே வருவதாக. கிட்னி ஸ்டோன், சிறுநீர் குழாய்கள், சிறுநீர் பை ஹீல் சொல்லுங்க. சிறுநீர் வழி ஹல்லேலூயா. எல்லா சுரப்பிகளும் சுரப்பதாக, தேவ வல்லமை இறங்குவதாக சொல்லுங்க. ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் கர்த்தாவே. பெருங்குடலை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இதெல்லாம் வெளியேற்ற அமைப்பு எல்லாம் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு பாகமும், ஒவ்வொரு அமைப்பும் எவ்ரிதிங் ஹீல். ஹல்லேலூயா. பெருங்குடல், மலக்குடல், மலவாயில் எல்லாமே சூப்பர் நேச்சுரல் பவர் இறங்கட்டும். ஒரு பகுதியிலையும் எந்த மால் ஃபங்க்ஷன் இருக்க முடியாது. இயங்க வேண்டிய விதத்தில் தான் இயங்குது. ஹார்மோனுக்காக ஆண்டவரே, எங்கள் ஹார்மோன் சரியாக சுரப்பிகள் சுரப்பதாக. ஹல்லேலூயா. பிட்யூட்டரி சுரப்பு இயேசுவின் நாம. பிட்யூட்டரி கிளாண்ட், பிட்யூட்டரி சுரப்பு ஹீல், பவரில் இயங்குவதாக. தைராய்டு சுரப்பு ஹீல். நோ மோர் தைராய்டு சொல்லுங்க. தைராய்டு சுரப்பு ஹீல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். பாரதைராய்டு ஹீல். தேவ வல்லமை இறங்கட்டும். சுரப்பிகளுக்குள்ளாக அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின
தேவ வல்லமை இறங்கட்டும். அட்ரினலின் இயேசுவின் நாமத்தில் அட்ரினலுக்குள்ள இறங்கட்டும் கர்த்தாவே. கணைய தீவுகளுக்குள்ளாக தேவ வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஹார்மோன்களுக்குள்ளாக இன்சுலின் கர்த்தாவே, தைராக்சின் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் இன்சுலின் கர்த்தாவே இப்பொழுதே சிறப்பதாக சரியாக இயங்கட்டும். இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்காது. ரெசிஸ்டண்டாக இருக்கிற எல்லா இயங்கு முறையும் நார்மலாக மாறுது. சக்கரை வியாதி இருக்க முடியாது. பேன்கிரியாஸ் சரியாக இயங்குகிறது. இன்சுலின் செக்ரீட் ஆகிறது. செத்து போன எல்லா உறுப்புகளும் உயிரடைகிறது. கோளாறாய் செயல்படுகிற ஒவ்வொரு உறுப்புகளும் செயல்படுகிறது. என்னுடைய கண்கள் சரியாக இயங்குகிறது. ரெட்டினா, சொல்லுங்க, ரெட்டினா சூப்பர் நேச்சுரலா மாறிடுச்சு. கார்னியா, ஹalleluya, ஐரிஸ், அதில் கூட வல்லமைங்க விட போகிறது கிடையாது. பார்வை நரம்பு, அந்த நரம்புல வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. உணரும் செல்லு கூட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவ வல்லமையினால் நிரம்புவதாக. மனம், மூக்கு, ஹalleluya, காது தட்டு, எல்லாமே காதுகள் எல்லாத்துக்குள்ளேயும் தேவ வல்லமை விட போகிறது கிடையாது. ஆண்டவரே, உம்முடைய சரீரம் ஆண்டவரே, இது அவருடைய சரீரங்க, என்னுடைய சரீரம் கிடையாது. ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு பாகமும் தேவ அபிஷேகத்தினால் நிரம்பி தேவ வல்லமையினால் நிரம்பி இனிமேல் வியாதியோடு இருக்காது. கண்ணு ப்ராப்ளம் இருக்கா, கார்னியா ப்ராப்ளமா, ரெட்டினா, ஐரிஸ் எல்லாமே ஹீல் ஆயிடுச்சு. இருதய வியாதி ஹீல், இருதய சுகமாவதாக. உள்ள இருக்க ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு அணு ஒவ்வொரு செல் இயேசுவின் நாமத்தில் ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கைகள், கை தூக்க முடியலையா, கைவலி, சில பேருக்கு இப்படி தூக்க முடியாது. ஹீல், கை சரியாவதாக, கை சரியாவதாக, பாதங்கள் சரியாவதாக, கழுத்து சரியாவதாக, தோள்கள் ஸ்ட்ராங்காக இருப்பதாக. பலம் பலம் எனக்குள்ளாக, ஒவ்வொரு உறுப்புக்குள்ளும் பலம். சொல்லுங்க, தேவ வல்லமை, தேவ வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை. சகோதரனே, பலவீனம் கிடையாது. பலவீனனும் பலவான் என்று சொல்வானாக. பலவீனனும் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறபடினால் பலவான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் என்னை சுகமாக்கி விட்டார். என்னுடைய ஒவ்வொரு உறுப்பையும் இயேசுவின் நாமத்தில் சுகமானேன், சுகமாயிற்று. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்து என்னுடைய ஒவ்வொரு உறுப்புக்குள்ளாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தேவ வல்லமை செயல்படுகிறது. இனிமேல் இந்த சரீரம் எனக்காக ஜீவிக்காது, அவருக்காக ஜீவிக்கிறது. No more I that liveth, but Christ that liveth in me. Christ liveth in me, and the life that I now live in the flesh, I live by the faith of the Son of God. Hallelujah. இனிமேல் இந்த சரீரம் என்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக இயங்காது. No more to fulfill the lusts of my flesh. இந்த சரீரம் இயேசுவை மகிமைப்படுத்துவதற்காக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, ஆரோக்கியமாக இருப்பதற்காக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த சரீரம் ஒவ்வொரு உறுப்பும் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு செயல்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றிலிருந்து தூக்கம் வரலையா, ஒவ்வொரு பாகமும் ஹீல் ஆகுது. ஹீல் பெற்றுக்கொள்ளுங்க. டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, ஹீல் பெற்றுக்கொள்ளுங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொரு உறுப்புகளையும், முக்காசி உறுப்பை நாங்கள் சொல்லிட்டோம், ஒவ்வொரு உறுப்புகளையும் தேவ வல்லமை இறங்கிடுச்சு. ஒவ்வொரு பாகத்துக்குள்ளேயும் தேவ வல்லமை. சொல்லுங்க, நான் சுகமானேன், என் உறுப்புகள் சுகமானது, தேவ அக்கினியினால் நிரம்பி இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உயிர்த்தெழுதலின் வல்லமைக்காக நன்றி. என்னுடைய சரீரத்துக்குள்ள வல்லமை நதியாய் பரவி பாயுது. இரத்த குழாய்கள், கண்கள், செவிவாய், எல்லா பாகத்திலும் தேவ வல்லமை பாய்ந்து செல்லுது. இனிமேல் என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பும் அபிஷேகத்தினால் இயங்கும். சொல்லுங்க, அபிஷேகத்தினால், தேவ வார்த்தையினால், தேவ கிருபையினால், தேவ தயவினால் இயங்க போகிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். கிறிஸ்து என் ஜீவன். கொலோசியர் 3:3. கிரைஸ்ட் இஸ் மை லைஃப். கிறிஸ்து என் ஜீவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த சரீரத்துக்குள்ளாக புது பலன்,
புது பலன், புது ஜீவன், புது வல்லமை, புது எல்லாமே. டேமேஜ் ஆன பாட்டெல்லாம் ரெஸ்டோர், டேமேஜ் ஆன உறுப்புகள் ரெஸ்டோர் இன் ஜீசஸ் நேம், ரெஸ்டோர் பை த வேர்ட் ஆஃப் காட். செயல்படுவதாக, இயங்குவதாக. எப்படி நினைக்காதீங்க. எப்படி நினச்சினா ஒன்றுமே நடக்காது. ஒருவேளை ஃபுல் டேமேஜாக கூட இருக்கலாம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உன்னை சொஸ்தமாக்குகிறார். தேவ வல்லமை உன்னை தொடுகிறது, உன் குழந்தையை தொடுகிறது. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் தேவ வல்லமை உன்னை ஆரோக்கியப்படுத்துகிறது. யோவான் 5:6 கேட்டார் அல்லவா, 38 வருஷமாய் படுத்து கொண்டிருந்த, நோவாய் படுத்து கொண்டிருந்த அந்த நபரிடத்தில் கேட்டார் அல்லவா, do you want to be made whole? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய்? இயேசுவின் ஜீவன் உனக்குள்ளாக ஒவ்வொரு நிமிடமும் பாய்ந்து செல்லும் வரை உன் சரீரம் பசுமையும் புஷ்டியுமாயிருக்கும். முதிர் வயதில் கனி கொடுப்பாய். கர்த்தர் உத்தமர் என்றும் என் தேவனாகிய கர்த்தருக்கு அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படிக்கு அவர்கள் முது வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள், முதிர் வயதில் கனி கொடுப்பார்கள். சங்கீதம் 92:14-15. தேவ பிள்ளைகளே, பசுமையும் புஷ்டியுமாயிருப்போம், முதிர் வயதில் நாங்கள் கனி கொடுப்போம். தேவனின் வார்த்தையால் நடத்தப்பட்டோம், இயேசுவின் வார்த்தை பலிக்கிறது. பசுமையும் புஷ்டியுமாயிருப்போம், முதிர் வயதிலும் கனி கொடுப்போம். வார்த்தையினால் நாங்கள் நடத்தப்பட்டு இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். முதிர் வயதிலும் கனி கொடுப்போம், பசுமையும் புஷ்டியுமாயிருப்போம். வார்த்தையினால் நடத்தப்பட்டு இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். தேவனின் வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்கிறது. பலமாய் பாடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். இயேசுவின் வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்கிறது. வல்லமை இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போகிறது. தேவனின் வல்லமை கிரியை செய்யுது. வியாதியின் வல்லமை ஒளிந்து போகுது. சுகமானோம், நாம் சுகமானோம். தேவனின் வார்த்தை கிரியை செய்யது, அற்புதங்கள் நடக்கிறது. சுகமானே, 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 சுகமானே. வார்த்தையினால் நான் சுகமானே, பசுமையும் புஷ்டியுமாயிருப்பேன். சுகமானாய், 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 சுகமானாய். வார்த்தையினால் நீ சுகமானாய், பசுமையும் புஷ்டியுமாயிருப்பாய். கட்டுகள் உடைந்து போகுது, சாபக்கட்டுகள் அழிந்து போகுது. சுகமானோம், 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 நாம் சுகமானோம். இயேசுவின் வார்த்தையால் சுகமானோம், பசுமையும் புஷ்டியுமாயிருப்போம். சுகமானோம், சுகமானோம், இயேசுவின் வார்த்தையால் சுகமானோம், பசுமையும் புஷ்டியுமாயிருப்போம். சுகமானோம், 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 நாம் சுகமானோம். இயேசுவின் வார்த்தையால் சுகமானோம். வல்லமை, 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 வல்லமை. சுகமானோம்,
சுகமானோம், நாம் சுகமானோம். தேவனின் வார்த்தையால் சுகமானோம். பசுமையும் புஷ்டியுமாயிருப்போம், பசுமையும் புஷ்டியுமாயிருப்போம். சுகமானோம், நாம் சுகமானோம், இயேசுவின் வார்த்தையால் சுகமானோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.